வீட்லேயே கோதுமை மாவு பயன்படுத்தி பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் பவுடர் பண்ண சுகர், 1 கப் உருக்குன வெண்ணெய், இது எல்லாத்தையும் நான் டீ கப்பில் மெஷர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணாலும் நான் சொல்லக்கூடிய குவான்டிட்டியில் போடுங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாம் சேர்ந்து வந்தாவே போதும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பிஸ்கெட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். நான் இன்றைக்கி மொத்தமாக உருட்டி பிஸ்கெட் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். ஓடிஜியை பயன்படுத்தி தான் நான் பிஸ்கெட்டை பேக் பண்ண போகிறேன். இதுக்கு ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து அந்த ட்ரேவை உள்ளே வச்சதுக்கப்புறம் டைமரை 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணிவிட்டு டெம்ப்ரேச்சர் 180 டிகிரி செல்சியஸ்க்கு செட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் அந்த டோ போட்ட சைஸில் இருந்து பெருசாக இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்தில் கோல்டன் ப்ரௌனாக மாறி வந்திருந்தது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா க்ரன்ச்சியான பிஸ்கெட் ரெடி.